சபா நாடக உலகில் புகழ் பெற்று பின்னர் தன்னுடைய புகழ் பெற்ற நாடகங்கள் பலவும் திரைப்படம் ஆனபோது திரைக்கு எழுதிய பம்மல் சம்பந்தரின் மனோகரா 1936 வருட படம், சபாபதி 1941 வருட படம் போன்ற படங்களின் வசனத்தில் சமூக எல்லல் எட்டி பார்த்தது. பம்மல் சம்பந்தர் ஷேக்ஸ்பியர் நாடகங்களின் கதை மற்றும் வசனங்களின் தாக்கத்தை தன்னுடைய நாடகங்களில் தழுவலாகவும் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்பவும் பயன்படுத்தி கொண்ட முதல் நாடகாசிரியர். ஆனால் அவருடைய வசனங்களில் இடம்பிடித்த ஐரோப்பிய தன்மை, அதற்குரிய மேட்டிமை தனத்துடன் வெளிப்பட்டது. ஆனால் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் இலக்கிய செழுமையை எளிமைப்படுத்தி அதன் கவித்துவம் குன்றாமல் எளிய அடுக்குமொழி வசனமாக தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த முதல் கதை வசனகர்த்தா இளங்கோவன். கதாபாத்திரங்களுக்கு இடையிலான உரையாடலின் இடத்தை பாடல்களே பெரும்பகுதி ஆக்கிரமித்திருந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை வசனமே பெரும் முன்னகர்வுக்கு உந்தி தள்ளியது. கதை சொல்லும், கதையை நகர்த்தும் கருவியாக, நடிப்பின் மாபெரும் பகுதியாக இளங்கோவனின் வசனம் ஏற்றம் கண்டது. இளங்கோவனின் பயில்முறை சபா நாடக உலகிலிருந்தும் தேசிய உணர்ச்சியை ஊட்டிய கம்பெனி நாடக உலகிலிருந்தும் பின்னர் இவர்களை அடியொற்றிய திராவிட இயக்க பிரச்சார நாடக உலகிலிருந்தும் வந்து திரையுலகில் பிரவேசித்து கதை வசனத் துறையை கையில் எடுத்தவர்களின் பரம்பரையை சற்றும் சார்ந்திராதவர் இளங்கோவன். காஞ்சிபுரத்தில் 1913 பிறந்து வளர்ந்த இளங்கோவனின் இயற்பெயர் டி.கே. தணிகாசலம். இவரின் தந்தை ஒரு தமிழாசிரியர். தந்தையிடம் தமிழ் பயின்று ஆங்கில இன்டர்மீடியட் வகுப்பில் தேறியவர். சட்டப்படிப்பை பாதியில் விட்டுவிட்டு கதை எழுதுவதில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டவர். தமிழ் செவ்விலக்கியம், ஆங்கில செவ்விலக்கியம், ரஷ்ய செவ்விலக்கிய மொழி பெயர்ப்பு ஆகியவற்றில் ஆழ்ந்த வாசிப்பும் ஈடுபாடும் கொண்டிருந்த இவர் சுதந்திரத்துக்கு முன்னர் வார இதழாக தொடங்கப்பட்டு பின்னர் மாத இதழாக மாறிய நவீன இலக்கிய இதழான மணிக்கொடி இல் அதன் 2ஆம் காலகட்டத்திலும் பின்னர் 3ஆம் காலகட்டத்திலும் பல சிறு கதைகளை எழுதியவர். அவருடைய சிறுகதைகள் கவனம் பெறாமல் போனாலும் கதைகளில் அவர் கையாண்ட மொழியாளுமை முதலில் தமிழ்நாடு பத்திரிகையிலும் பின்னர் புதிதாக தொடங்கப்பட்டிருந்த தினமணி பத்திரிகையிலும் அவருக்கு உதவி ஆசிரியராக பணிபுரியும் வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்தது. மூத்தவர்களை முந்திச் சென்ற எழுத்து இலக்கிய பத்திரிகை உலகிலிருந்து முதலில் திரையுலகில் கதை வசனகர்த்தாவாக அடியெடுத்து வைத்தவர்கள் இளங்கோவனும் பாரதிதாசனும் தான். இவர்களை தொடர்ந்து மணிக்கொடி இதழின் ஆசிரியராக சில காலம் பணியாற்றிய பி.எஸ். ராமையா கதை வசனம் எழுத வந்தார். எம்.கே. தியாகராஜ பாகவதரும் எம்.ஆர். சந்தானலட்சுமியும் நடிக்க டி.பி.எஸ். மணி எழுதிய திரைக்கதைக்கு எல்.எஸ்.ஆர். தங்கனின் இயக்கம் மற்றும் படத்தொகுப்பில் வெளியான அம்பிகாபதி 1937 வருட படத்தின் மூலம் கதை வசன கர்த்தாவாக அறிமுகமானார் இளங்கோவன். இதே காலகட்டத்தில் கதை வசனத்துடன் பாடல்களும் எழுதத் தொடங்கிய பாரதிதாசன், பி.எஸ். ராமையா ஆகிய 2 மூத்த இலக்கிய ஆளுமைகளும் 10 ஆண்டுகளை கடந்து திரையுலகுக்கு பங்களித்தார்கள் என்றாலும் இளங்கோவனின் வசனமே பார்வையாளர்களின் மனதில் அரியாசனம் ஏறியது. ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் நெருக்கடிக்கு நடுவில் வளரும் அவர்களுடைய காதல் நெருக்கத்தின் அழகியலை கம்பரின் மகன் அம்பிகாபதி, 3ஆம் குலோத்துங்க சோழனின் மகள் அமராவதி இடையிலான காதல் காட்சிகளில் கச்சிதமாக இணைத்தார் இளங்கோவன். அந்த புறத்தின் உப்பரிகை மாடத்தில் நிற்கும் அமராவதியை காண தோட்டத்து வேலியில் ஏறி குதித்து வரும் அம்பிகாபதியை பார்க்கும் அமராவதி பதற்றமும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வுடன் கேட்கிறாள். எப்படி வந்தீர்கள்? உன் அன்பான மடல் கண்டு வந்தேன். மனமிருந்தால் மார்க்கம் உண்டல்லவா? உங்களை இங்கே யாராவது பார்த்துவிட்டால் அபாயம் நேரிடுமே. இல்லை இல்லை, அவர்கள் அபாயத்தை விட உன் கண்களில் அதிக அபாயம் இருக்கிறது. இளங்கோவனின் இந்த ரசமா வசனங்கள் அம்பிகாபதி படத்தில் கற்ற தங்கன் ஹாலிவுட்டில் இலக்கண காட்சி கோணங்களாக அவரது படத்தொகுப்பில் திரையில் விரிந்தபோது பெரும் மாயத்தை உண்டு பண்ணின அம்பிகாபதி திரைப்படம் யூடியூபில் கிடைக்கிறது. சூப்பர் ஸ்டாரின் முதல் தேர்வு. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்பவர் தன்னுடைய தோற்றத்துக்காகவும் நடிப்புக்காகவும் மட்டுமல்ல, பாடும் திறனாலும் அந்த உயரத்தை எட்டியவர் என்றால் அவர் எம்.கே.டி. அவர் செல்லும் ரயிலையே மறியல் செய்து நிறுத்தி அவரை தரிசிக்க ரசிகர்கள் திரண்ட காலம் ஒன்று இருந்தது. எம்.கே.டி. என்றாலே பாட்டு என்று கோட்டை கட்டி வைத்திருந்த அவரே இளங்கோவன் கதை வசனம் எழுதினால் நான் நடிக்கிறேன் என்று அம்பிகாபதியின் வெற்றிக்கு பின் தன்னுடைய முதல் தேர்வாக ஒரு திரை எழுத்தாளருக்கு சிம்மாசனம் போட்டு கொடுத்தார். ராஜா சாண்டோ இயக்கத்தில் இளங்கோவன் கதை திரைக்கதை வசனத்தில் பாகவதரே சொந்தமாக தயாரித்த படம் சென்னை நியூடோன் ஸ்டுடியோவில் தயாரான திருநீல கண்டர் 1939. 63 நாயன்மார்களில் அம்பலவாணர் என்று அழைக்கப்பட்ட திருநீலகண்டரின் வாழ்க்கை கதைதான் படம். மண்பாண்ட தொழிலாளியான திருநீலகண்டரின் குடிசையின் எதிரில் ஒதுக்குப்புறமாக போடப்பட்ட சாப்பிட்ட எச்சில் இலைகளில் ஒன்றில் எஞ்சியிருக்கும் உணவை ஒரு நாயும் அதன் குட்டியும் சாப்பிடுகின்றன. அந்த வழியே செல்லும் ஒரு சைவத் துறவி அந்த நாய்களின் பக்கத்தில் கிடக்கும் மற்றோர் எச்சில் இலையில் இருக்கும் உணவை அடக்கமாய் அமர்ந்து அமுதம்போல் எடுத்து உண்கிறார்.
இதை கண்டு அவரின் அருகில் நெருங்கிச் சென்று திருநீலகண்டர் கேட்கிறார். சுவாமி, இந்த எச்சில் இலையிலா சாப்பிட வேண்டும்? அப்பா, நாம் பிறந்த இந்த மண்ணும் எச்சில், நாம் உண்ணும் உணவும் எச்சில், அதனால் வளர்ந்த இந்த உடலும் எச்சில். சுவாமி, எனக்கு என்ன வேதாந்தமா தெரியும்? என் வீட்டுக்குள் வந்து சாப்பிடக் கூடாதா? உன் வீடு எத்தனை நாள்களுக்கு சொந்தம்? அப்பா, அந்த இறைவனின் வீடுதான் உனக்கு சொந்தம் என்று திருநீலகண்டரின் தலையில் கை வைத்து தீட்சை கொடுத்து செல்கிறார் துறவி. இளங்கோவனின் வசனமோ தமிழ் பார்வையாளர்களுக்கு தீட்சை கொடுத்து அவர்களின் உள்ளத்தை கழுவியது. எம்கேடி என்கிற சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல, 40களின் சூப்பர் ஹிட் இயக்குனர்களாக புகழ் பெற்றிருந்தவர்களும் இளங்கோவனின் வசனத்தில் இருந்த இலக்கிய செழுமையையும் எளிமையும் பார்வையாளர் கலை எவ்வளவு புத்துணர்ச்சி கொள்ள வைக்கிறது என்பதை உணர்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் எம்கேடியின் நடிப்பில் அசோக்குமார் என்கிற பிளாக் பஸ்டர் படத்தை இயக்கிய ராஜா சந்திரசேகர். மௌரிய மாமன்னர் அசோகரின் மகன்களில் ஒருவன் என்று குறிப்பிடப்படும் குணாலனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிக்கலான பொருந்தா காதலை கதையாக கையாண்ட அசோக்குமார் திரைப்படம் அப்போது அதிர்ச்சி அலையை உருவாக்கிய ஒன்று. கண்ணாம்பா, இப்படியொரு பாத்திரத்தில் நடிக்கலாமா என்று பெண்கள் கண்டனம் தெரிவித்தனர். அந்த படத்துக்கு இளங்கோவன் எழுதிய வசனம் ராஜா சந்திரசேகரின் இயக்கத்துடன் இணைந்தபோது தமிழ் சினிமா கதை சொல்லலின் தேர்ச்சிமிக்க கலையாக கர்வத்துடன் ஒளிர்ந்தது.